குறைந்த கட்டணம், தரமான கல்வி, படித்தவுடன் 100% வேலைவாய்ப்பு. மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பல்லாவரம், சென்னை. தயாளு அம்மாளின் 90வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மு.க.அழகிரி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், வேறு யாரெல்லாம் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. தயாளு அம்மாள் அவர்களின் 90வது பிறந்த நாளையொட்டி கோபாலபுரம் கலைஞர் இல்லம் அலங்கரிக்கப்பட்டு அந்த இல்லத்தில் அவருக்கு 90வது பிறந்த நாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடி வருகின்றனர். இந்த முதலமைச்சருடைய அம்மாவுடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களான மு.க.ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், மு.க. தமிழரசன், அருள்நிதி, கனிமொழி, தயாநிதி மாறன், முரசொலி செல்வம், மு.க. அழகிரி மற்றும் அவரது மனைவி, பேரப்பிள்ளைகள், மகன்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கேக் வெட்டியும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் முதல்வரான பிறகு மு.க. அழகிரியும் மு.க. ஸ்டாலினும் பொது இடங்களில் பெரிய அளவு சந்தித்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. மு.க. ஸ்டாலின் முதல்வரான பிறகு 2 ஆண்டுகளுக்கு பல முறை இருவரும் சந்திக்க வாய்ப்பு அமைந்த சூழலில் சந்திப்பு நடைபெறவில்லை. முதலமைச்சரான பிறகு முதல்வர் 2 முறை மதுரை சென்ற போதும் கூட இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சந்திப்பு நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளில் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு அன்று சந்திப்பும் நடைபெறவில்லை. நீண்ட கால பிறகு அவருடைய தாயாரின் பிறந்த நாள் அன்று மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின் ஆகிய இருவரும் குடும்பத்தினருடன் அனைவரும் சேர்ந்து சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அந்த சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பல்லாவரம், சென்னை. Admission enquiry-க்கு click the link below.